ஹலோ எவ்ரி ஒன், இது என்னோடய ஃபஸ்ட்டு கிளாஸ். இது வந்து நான் ஒரு கதை மாதிரி ஆரம்பிக்கிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு 2 பசங்க காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த 2 பசங்க அந்த காலேஜில் உள்ள ஜிம்மில் ஜாயின் பண்ணுறாங்க. 1 மந்த்தாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மசில் கெயின் ஆன மாதிரி தெரியல. உடனே அந்த கோச் வந்து நீங்கள் வந்து BCAAன்னு ஒரு பவுடர் இருக்குது, அது வாங்கி சாப்பிடுங்க, அது சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக மசில் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து BCAAனா என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த கோச் வந்து BCAAனா பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸ். அதில் வந்து 3 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது: லூசின், ஐசோலூசின், அப்புறம் வேலின். இது 3 அமினோ ஆசிட்ஸும் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். இது நார்மலாக நம்ம பாடியிலே வந்து செக்ரீட் ஆகாது. நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அதில் வந்து எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்னால் நம்ம உடம்புலே உற்பத்தி ஆகும். எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்னால் அது வந்து வெளியிலேருந்து கிடைக்கிறது. அப்புறம் இது 3 வந்து ஒரு நியூட்ரல் pH உள்ள ஒரு அமினோ ஆசிட்ஸ். இதை வந்து நீங்கள் ஷேக்கில் போட்டு சாப்பிட்றப்போ நார்மலாக ஃபுட்ஸ் எல்லாம் மவுத்தில் உள்ள சலைவாக வச்சு டைஜஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஆனால் இது வந்து மவுத்தில் டைஜஷன் ஸ்டார்ட் ஆகாது. ஏன்னா இது நியூட்ரல் pH. நம்மளோட சலைவாவில் வந்து 6.8 அப்படிங்கிற pHல் மெயின்டைன் ஆகிட்டுருக்கோம். அப்புறம் அது மவுத்லேருந்து ஈசோபேகஸ் வழியால் ஸ்டொமக்குக்கு போகுது. ஸ்டொமக்கில் வந்து பெரட்டல் செல்ஸ், சீஃப் செல்ஸ்னு 2 இருக்கும். இதில் வந்து இந்த பெரட்டல் செல்ஸ்லேருந்து HCl வந்து செக்ரீட் ஆகும். அதனால நம்ம ஸ்டொமக்கில் உள்ள pH வந்து 1.2லேருந்து 2 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து புரோட்டீன் வந்து டீநேச்சர் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த சீஃப் செல்ஸில் உள்ள பெப்சினோஜன் அப்படிங்கிறது பெப்சினோட ப்ரீகர்சர் என்சைம் தான் பெப்சினோஜன். அது வந்து பெப்சினா ஆக்டிவேட் ஆகி அந்த பெப்சின் வந்து நம்ம சாப்பிட்ட அந்த அமினோ ஆசிட்ஸில் உள்ள அந்த பெப்டைட் பாண்ட்ஸ் எல்லாம் போய் உடச்சி சின்ன சின்ன பீஸாக மாற்றும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டொமக்லேருந்து அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன் என்டர் ஆகுது. ஸ்மால் இன்டெஸ்டைனில் உள்ள பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டியோடினம், ஜெஜனம் அண்டு இலியம். இதில் வந்து டியோடினம் அண்ட் ஜெஜனத்தில் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்து பிரஸ்ட் பார்டர்ஸ் இருக்கும். அங்கே உள்ள நிறைய என்சைம் இருக்கும். அப்புறம் டியோடினத்தில் வந்து பேன்க்ரியாஸ் வந்து அட்டாச் ஆகும். ஸோ பேன்க்ரியாஸ்லேருந்து நிறைய என்சைம்ஸ் வந்து ஆக்ட் ஆகி அந்த பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸை வந்து உடச்சி சின்ன சின்ன பீஸுகளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் உள்ள என்டிரோசைட்ஸ் அப்படிங்கிற ஒரு சைட்டில் உள்ளார என்டர் ஆகுது. அதில் வந்து நிறைய டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்னால் அது வழியால் தான் இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் உள்ளார புகுந்து நம்மளோட பிளட்டுக்கு போகுது. அதில் வந்து சோடியம் இண்டிபெண்ட் எக்ஸ்சேஞ்சர்னு ஒன்று இருக்குது. அப்புறம் சோடியம் போகிறதுக்குன்னு சோடியம் டிரான்ஸ்போர்ட்டர்னு இருக்குது. நார்மலாக அந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டை மெயின்டைன் பண்ணி சோடியம்லாம் நம்மளோட என்டிரோசைட்ஸ்குள்ளார என்ட்ரு ஆகுது. எப்போல்லாம் அந்த சோடியம் என்ட்ரு ஆகுதோ அது கூடவே இந்த பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸும் சேர்ந்து என்ட்ரு ஆகுது. அப்புறம் வந்து LAT1 அப்படிங்கிற சோடியம் இண்டிபெண்ட் எக்ஸ்சேஞ்சர் ஒன்று இருக்குது. அது வந்து நார்மலாக எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த லார்ஜ் சைஸ்டு நியூட்ரல் அமினோ ஆசிட்ஸ்லாம் உள்ளார என்ட்ரு ஆகிறதுக்காக இருக்குது. உள்ளார என்ட்ரு ஆகணுன்னே இந்த பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸ் வந்து அங்கேயே கொஞ்சம் ஒரு சில வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடும். மோஸ்ட் ஆஃப் தீஸ் பிரான்ச்டு செயின் அமினோ ஆசிட்ஸ் வந்து போர்ட்டல் வெயின். அந்த போர்ட்டல் வெயின்னா வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் எடுத்துகிட்டு போகிறது. இங்கேருந்து அப்சார்ப் ஆனதுலேருந்து இந்த போர்ட்டல் வெயின்குள்ளார போய் என்ட்ரு ஆயிடுது. போர்ட்டல் வெயின்லேருந்து லிவருக்கு போகுது. லிவருக்கு போனால் லிவரில் அந்த அமினோ ஆசிட்ஸை கேட்டலைஸ் பண்ணுற என்சைம்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அது வந்து லிவர்லேருந்து பெரிபரல் டிஷ்யூஸ்க்கு போகுது. பெரிபரல் டிஷ்யூஸ்னால் எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ், ஹார்ட்டு, அப்புறம் கிட்னி, அப்புறம் பிரெயின். இப்போ பெரிபரல் டிஷ்யூஸில் வந்து நார்மலாக அமினோ ஆசிட்ஸ்லாம் காமனாக ஒரு சில பாத்வேயை ஃபாலோ பண்ணும். அதில் வந்து ஃபஸ்ட்டு உள்ள காமன் பாத்வே என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்அமினேஷன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடேட்டிவ் டிஅமினேஷன். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.